சென்னையில் வம்பளவை செய்ததாக 2 ஆட்டோ ஓட்டுநர்கள் கைது. சென்னை, ஏப்ரல் 14. சென்னை நகர காவல்துறை மக்களிடமிருந்து பணத்தை சுரண்டியதாக 2 ஆட்டோ ஓட்டுநர்களை ஞாயிற்றுக்கிழமை கைது செய்தது. காவல்துறையினரின் தகவலின்படி கைது செய்யப்பட்டவர்கள் ரமேஷ், 34, மற்றும் கார்த்திக், 29 என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இருவரும் வடசென்னையைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டும் பணி செய்துள்ளனர். வெளி மாவட்டத்திலிருந்து வரும் பயணிகளிடமிருந்து அதிக கட்டணங்கள் வசூலித்து பயமுறுத்தி பணம் பறித்ததாக புகார்கள் வந்ததைத் தொடர்ந்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். எக்மோர் காவல் நிலையத்தினர் புகார்களின் அடிப்படையில் பதுங்கிச் சென்று சோதனை நடத்தி ஒரு பயணியிடம் 3 மடங்கு கட்டணத்தை வலியுறுத்திக் கேட்டபோது இருவரையும் கைது செய்தனர். இதுபோன்ற செயல்கள் நகரத்தின் நல்ல பெயருக்கு எதிரானவை. பொதுமக்கள் உடனடியாக இந்த மாதிரியான சம்பவங்களை அறிவிக்க வேண்டும் என விசாரணையில் ஈடுபட்ட மூத்த காவல்துறை அதிகாரி கூறினார். இவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தில் எக்ஸ்டார்ஷன், சுரண்டல் மற்றும் பயமுறுத்தல் தொடர்பான பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தில் மற்றவர்கள் ஈடுபட்டுள்ளார்களா என விசாரணை நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாகவும் நியாயமான கட்டணத்தில் பயணிக்கவும் காவல்துறை உறுதியாக நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்துள்ளனர்.